ரீசென்ட்டா வந்து ஜூலி அவங்களுடைய பிரஸ் மீட் மெயினா நான் பார்த்தேன். உருட்டுறதுலே சிறந்த நல்லா உருட்டுறாங்க. நல்லா ஒரு ஆஸ்கார் அவார்ட் குடுக்கலாம். நான் ஏன் சொல்றேன்னா, இவங்க வந்து ஒரு வார்த்தைய மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா லைக் நான் வந்து யாரையும் நான் வந்து அப்யூஸ் பண்ணல. இதுவரைக்கும் நான் அந்த மாரி போஸ்ட் எதுவுமே போடல. நான் எதுவுமே டெலீட் பண்ணல மெயினா அவங்க சொல்லியிருந்தாங்க. நான் ஜெனரலா கேட்கிற ஒரே ஒரு காமனான கேள்வி தான். பிஃபோர் எலக்ஷன் ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய பாஷைகள் என்ன மாரி, உராட வார்த்தையும் இல்ல. டிவிகே வாரியர்ஸ போட்டு நீங்க போட்டு பொளந்தீங்க. சரி ஓகே ரைட். தோத்ததுக்கப்புறம் ஏன் திடீர்னு வந்து ஒப்பாரி வைக்கிறீங்க? எதனால நான் சொல்றேன்னா, கிட்னி மேட்டர் கன்ஃபார்மா கேஸ்ல நீங்க இன்வால்வ் ஆயிருக்கீங்க நல்லாவே உங்களுக்கே தெரியும். அது தப்பிக்கிறதுக்காக தான் வந்து நீங்க பிரஸ் மீட் வைக்கிறீங்கன்னு தெரியும். அப்படி இருந்தும் ஏன் நீங்க கேவலமா பொய் சொல்றீங்க? ஏற்கனவே வந்து நெல்சன் ப்ரோ ஏற்கனவே உங்க மேல ஒரு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கார்த்திக் ப்ரோ ஏற்கனவே வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏன் அவங்க அவங்க நெறைய வீடியோஸ் முக்கியமா வந்து கிட்னி மேட்டர் பத்தி நெறையா பேசியிருக்காங்க. அப்படி இருந்தும் நீங்க உங்க மேல தப்பு இல்லன்னு சொல்லி ஈஸியா தப்பிக்கணும்னு நெனைக்கிறீங்களே! இது நியாயமா மெயினா கேட்க தோணுது. உங்க ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ரிகார்டிங் ஜூலி இஷ்யூ.